ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். ஸோ கேரட் அல்வாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தா, இது ஆக்சுவலி ஒரு குயிக் ஃபிக்ஸ் கேரட் அல்வாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு கேரட் அல்வா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் நான் துருவி வச்சுருக்கேன், நெய், அஃப்கோர்ஸ் சுகர், அதுக்கப்புறம் முந்திரி அண்ட் பால். ஸோ இதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேரட்டை குக்கரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அண்ட் பால் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ நார்மலி வந்து என்னென்னா, கேரட் அல்வாவில் எல்லாருக்குமே வர ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரட்டோட பச்சை வாசம் போகாது. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நம்ம வந்து அடுப்பில் வச்சு சமைக்க வேண்டியது வரும். அதனால் நான் வந்து என்னென்னா, ரொம்ப குயிக் ஃபிக்ஸாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம பாலும் கேரட்டும் சேர்த்து நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப குயிக்காக வெந்துடும், கேரட்டோட பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேனில் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாகவே, நார்மலாக ஒரு ½ அன் ஹவர் ஆறுது உங்களுக்கு அப்படின்னா, இதில் ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு கேரட் அல்வா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கேரட்டில் வந்து குக்கரில் போட்டாச்சு. இப்போ நம்ம பால் விடுவோம் அதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த கேரட்டில் நான் வந்து பால் சேர்க்க போகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அப்ராக்சிமேட்லி நான் வந்து ஒரு கப் பால் சேர்த்துருங்க. பால் ஆடை இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இந்த பால் ஆடை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நான் அகெயின் ஒரு ½ கப் வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பாலோட குண்டா இருந்தது இல்லைங்களா, அதுலேயே வந்து கலந்து. ஸோ நம்ம வந்து இப்போது அந்த பால் விட்ட கேரட் இருக்குது இல்லைங்களா, அது பாருங்கள். இது இன்னும் நான் எதுவுமே பண்ணல, அடுப்பில் வைக்கலைங்க. ஜஸ்ட் வந்து அந்த கேரட்டில் பாலும் தண்ணியும் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா குக்கரில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் இந்த கேரட்டை நல்லா வேக வச்சுருவோங்க. வேக வச்சுட்டு நம்ம அதை தனியாக எடுத்து அல்வா வந்து இந்த மாதிரி பேனில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கேரட்டை வேக வச்சு எடுத்துப்போம், அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம கேரட்டை வேக வைப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்துருச்சு. கேரட் வந்து குக்கர் ஆறிட்டுருக்கு, கேரட் வந்துருச்சு நல்லா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் பக்கம், நான் இது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் ப்ளஸ் நெய் இருக்குது. அதை நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேங்கிறனால பேக்கெட்டில் விட்டுட்டேன். ஓகே, ஸோ முந்திரியை நான் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஸ்லைட்லி மெதுவாக லைட்டாக வறுக்கலாம். ஏன் முந்திரியை ஃபஸ்ட்டே வறுக்கிறோம் அப்படின்னா, இந்த முந்திரி வறுக்கும்போது மீதி இருக்கிற நெய்யில் அப்படியே நம்ம வந்து அல்வா ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ தட் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, ஸ்லோவாக முந்திரியை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அந்த நெய்யில் அந்த முந்திரி வறுக்கிறது, இந்த வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஐ மீன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெய்யில் முந்திரி வறுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. ஸோ முந்திரி வந்து ரொம்ப கருக்கருன்னு ஆகிடக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுட்டு அல்வாவோட வேலையை பார்ப்போம். வா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வறுத்த முந்திரியை நான் எடுத்து ஆற வச்சுருக்கேன். ஸோ இந்த முந்திரி ஆறுனா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் நெய் இருக்குது. இந்த நெய்லேயே நம்ம கேரட்டு போட்டு அல்வா கிண்ட ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து தேவையில்லாமல் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். கேரட்டு தண்ணி விடும், பாலில் வெந்திருந்தாவே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம கடாய்க்கு மாற்றுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ நம்ம குக்கரில் இருந்து அப்படியே எடுத்து மாற்றுறோம். மாற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். அதாவது பேசிக்கலி இந்த தண்ணியெல்லாம் சொல்ல விடணும். நெய் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கிற நெய்யே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக வருது. இப்போது இதில் இருக்க தண்ணி வடிக்கிற வரைக்கும் வேக வைக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டனால கேரட் நல்லா வந்திருக்கும். கொஞ்சம் கேரட்டில் ஏதாவது பச்சை வாசனை இருந்தாலும் இப்போ இதில் கொதிச்சுடும். நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து தண்ணி விட்டேன். அந்த தண்ணி விட்டனால அனாவசியமாக இப்போ வந்து நிறைய தண்ணி இருக்குது. நான் வந்து தண்ணி விடாமல்
அந்த பால் மட்டும் விட்டு பண்ணோம்னா இந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் வராது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். அப்போ இன்னும் சீக்கிரமே ஆகிடும். வா பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. ஆஸ் ஐ செட், சப்போஸ் தண்ணி நான் விடாமல் பால் மட்டும் விட்டுருந்தேன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த பாலோட க்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே இருக்குது. ஸோ இந்த கோவா போட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கொதிச்சிருக்கும். ஓரளவுக்கு தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போது சுகர் போட போகிறோம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க, குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து சுகர் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு 1/4 கப் சுகர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சுகர் போட்டுட்டு இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சுருளாக திருப்பி எடுத்தோம்னா நம்ம அல்வா ரெடி ஆகிடும். டட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி கேரட் அல்வாவுக்கு கலர் வந்துருச்சு. நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணுறாங்க, இது அந்த கேரட்டோட ஒரிஜினல் கலர். நம்ம சுகர் போட்டோம் இல்லைங்களா, அந்த சுகரில் வேகும் போது இந்த மாதிரி வந்தது. ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஓன் கீயில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணேன். ஸோ நான் பண்ண சோடா ரைஸ் நீங்கள் பண்ணாமல் வாட்டர் ஆட் பண்ணோன்னா இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. நான் ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் குக்கரில் வச்சேன். பட் நான் தண்ணி அதிகமாக வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா இட் இஸ் ஃபைன், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வா, இப்போது நான் இன்னும் கொஞ்சம் சுருளை விட போகிறேன். ஏன்னா தண்ணி போயிடுச்சு, பட் இன்னும் கொஞ்சம் சுருளை விட்டுட்டு அந்த முந்திரி சேர்த்துட்டோம்னா ஓகே. எனக்கு எங்கள் வீட்டில் யாருமே நாங்கள் ஏலக்காய் சாப்பிடவும் மாட்டோம், அப்படிங்கிறனால ஏலக்காய் போடல. பட் இல்லை, உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் யம்மியாக அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகேங்க, ஸோ நம்ம கேரட் அல்வா ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. அதே போல் நெய் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து நான்ஸ்டிக் தவாவில் செய்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நெய் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னா போதும். இதுவே வந்து நம்ம நார்மல் கடாயில் பண்ணுறதுனால நெய் அதிகம் சேர்க்கணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சுகரும் எங்களுக்கு கரெக்டான சுகராக இருக்குது. நம்ம வந்து இப்போது முந்திரியை இதில் சேர்த்துருங்க. வா, முந்திரி சேர்த்துக்கு செம்மையாக இருக்குது இல்லைங்களா? முந்திரி சேர்த்து கலர்னாக்கடா நம்ம கேரட் அல்வா ரெடி. ஓகேங்களா? இப்போது நல்லா முந்திரி போட்டு கிளறுனா அல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான்.